சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமேன். கர்த்தர் உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற சகல நோய்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சகலத்தையும் உங்கள் சரீரத்தை விட்டு விலக்க தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பரம வைத்தியராக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார். ஆமேன். நமக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், சுகவீனம், நோய்கள், வலிகள் ஏற்படும் போது நம்ம என்ன செய்கிறோம்? டாக்டரை முதலாவதாக போய் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். அப்போ டாக்டரை போய் சந்திக்கும் போது டாக்டர் நம்மளை என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டாக்டர்ஸால் நம்மளை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உள்ளுறுப்புகளில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்கேனுக்காவது எக்ஸ்ரேக்காவது என்ன செய்வாங்க? எழுதி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம காமிக்கும்போது தான் நம்முடைய உள்ளுறுப்புகளில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கே தெரிய வரும். இவ்வளவுதான் டாக்டர்ஸால் என்ன செய்ய முடியும். ஆனால் நம்முடைய பரம வைத்தியராகிய கர்த்தரிடத்துல நீங்கள் போய் உங்கள் சுகவீனங்களையும், பலவீனங்களையும், வியாதிகளையும், நோய்களையும் நீங்கள் சொல்லி அவர்கிட்ட டீட்டெயிலாக பேசி, டாக்டர்கிட்ட எப்படி எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரீட்மெண்ட் போகும்போது அதே போல் பரம வைத்தியராகிய அவரிடத்துல போய் உங்கள் மனதில் காணப்படுகிற அந்த வேதனைகளையும், அந்த வலிகளையும், உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை, நோய்களை அப்படியே அவர்கிட்ட சொல்லி, நீங்கள் படுகிற வேதனைகளை அவர்கிட்ட மறைக்காமல் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்வார்? டாக்டர்ஸால் ஸ்கேன் எடுத்தால் தான் உங்கள் சரீரத்துக்குள்ளே என்ன காணப்படுகிறதுன்றது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சரீர அவயவங்களை சிருஷ்டித்த அவருக்கு உங்களுடைய உறுப்புகளில் என்ன பாதிப்பு இருக்கிறது, என்ன பலவீனம் இருக்கிறது, எதனால் அந்த வலி உண்டாகிறது, எல்லா பாதிப்புகளையும் அவர் டாக்டர் ஸ்கேன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறவார். ஆனால் உங்களுடைய உறுப்புகளை சிருஷ்டித்தவர் எதையுமே பார்க்காமலேயே நீங்கள் அனுபவிக்கிற வலியையும் அவரால் உணர முடியும், வேதனைகளை அவரால் உணர முடியும். அதை என்ன பாதிப்போடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் உறுப்புகளில் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய சரீரத்தையும் சரீர அவயவங்களையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிற அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் வலிகளோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு, நோய்களோடு போராடி கொண்டு பாதிக்கப்பட்டு காணப்படுகிறீங்களோ, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களோ, அந்த பகுதிகளை கர்த்தரிடத்தில் போய் ஒப்பு கொடுத்து இந்த சகல வியாதிகளையும், வலிகளையும், வேதனைகளையும் என்னை விட்டு நீங்கள் விளக்குங்கப்பா, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்லும்போது அவருடைய தழும்புள்ள கரம் உங்கள் மேலே வரும். அவர் உங்களை தொடுவார். தொட்டு வியாதிப்பட்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, சுகவீனப்பட்டிருக்கிற, நோய்பட்டிருக்கிற, வலிகளோடு இருக்கிற அந்த பகுதிகளை உங்கள் சரீரத்தில் அவர் தொடுவார். தொட்டு உங்களை பூரண சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். டாக்டர்ஸால் நம்மளை என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து தான் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர்கிட்டருந்து மட்டும்தான் வரும். அப்போ டாக்டர்ஸ்கிட்ட போகிறது தவறு கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ்டே நீங்கள் போனால் கூட அந்த ட்ரீட்மெண்ட் வழியாக சுகம் என்பது யார் வழியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து மட்டும்தான் வரும். அதனால் சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அப்பமானது நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். நம்ம வியாதியோடு, வேதனையோடு, நோய்களோடு இருப்பது தேவனுக்கு சித்தமில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நாளில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோய்களை உங்களை விட்டு விலக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதற்கான பெலன் உங்கள் சரீரத்துக்குள்ளே கடந்து வரும். அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வரும். பாய்ந்து வந்து சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை தொட்டு சுகமாக்குவார். பூரண விடுதலையை தருவார். பூரண சுகத்தை தருவார். ஒரு டாக்டரால் தர முடியாத விடுதலையையும் சுகத்தையும் பரம வைத்தியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். நிச்சயமாகவே சீக்கிரமாகவே உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும், சுகவீனங்களையும், வியாதிகளையும் நீக்கி உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆமேன். நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே, சரீரத்தில் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு பல நாட்கள், பல வருடங்கள் வியாதிகளோடு, வேதனைகளோடு, நோய்களோடு, அப்பா ஸ்தோத்திரம், வலிகளோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய தேவ பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், நோய்களின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து விழுவதாக. இப்பொழுதே பரிபூர்ண விடுதலையையும்
சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து வருவதாக. இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட்ட உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடி நன்றிகள், கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக, விடுதலையை தருவாராக. ஆமென்.